சிவன் யார் தெரியுமா? கோவிலில் இருப்பவர் அல்ல, உன்னுள் இருப்பவர். நீ தினமும் சிவனை தேடுகிறாய். கோவிலில், லிங்கத்தில், படங்களில், மந்திரங்களில். ஆனால் ஒரு நிமிடம் நில். ஆதி சங்கராச்சாரியார் சொன்ன ஒரு அதிர்ச்சி உண்மை என்ன தெரியுமா? நீ தேடும் சிவன் உன்னை பார்த்து கொண்டிருப்பவர். ஆம், சிவன் ஒரு உருவம் மட்டுமல்ல. அவர் உன் உள் உணர்வு, உன் சாட்சி சிந்தனை, உன் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. நாம் நினைப்பது சிவன் கைலாசத்தில் இருக்கிறார், கையில் திரிசூலம், நெற்றியில் சந்திரன், உடலில் சாம்பல். ஆனால் வேதாந்தம் சொல்லுவது வேறு. அந்த திரிசூலம் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றையும் தாண்டி இருப்பதே சிவம். உடலில் பூசும் சாம்பல் என்ன? இந்த உடலும் ஆசைகளும் ஒரு நாள் சாம்பலாகும் என்ற நினைவூட்டல். நெற்றியில் இருக்கும் சந்திரன் மனம், அதை கட்டுப்படுத்துபவனே சிவன். அப்படியானால் சிவன் வெளியிலா? இல்லை, உன் உள்ளே. ரிஷிகள் ஏன் ருத்ரா என்றார்கள் தெரியுமா? அழுகையை அகற்றுபவன் என்பதற்காக. நம் துக்கம் எதனால் வருகிறது? நாம் உடல் என்று நினைப்பதால், நாம் மனம் என்று நம்புவதால். ஆனால் நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, அதை கவனித்துக் கொண்டிருக்கும் சாட்சி. இதையே புரிய வைத்தது பழமையான கயிறு, பாம்பு உதாரணம். இருட்டில் ஒரு கயரை பார்த்து அதை பாம்பு என்று நினைத்து பயப்படுகிறோம். பாம்பு உண்மையா? இல்லை, அறியாமை காரணமாக தோன்றிய மாயை. அதேபோல் நாம் உலகை பிரிவாக பார்க்கிறோம். நான், நீ, கடவுள், வாழ்க்கை. ஆனால் உண்மையில் அனைத்தும் ஒரே சித்தம். அதுவே அத்வைத்தம், அதுவே சிவம். நடராஜரின் ஆனந்த தாண்டவம் கூட வெளியில் நடப்பதல்ல, அது உன் உள்ளே நடக்கிறது. ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு படைப்பு, ஒவ்வொரு தூக்கமும் ஒரு லயம், ஒவ்வொரு விழிப்பும் ஒரு பிறப்பு. இந்த பிரபஞ்ச நடனம் உன் விழிப்புணர்வுக்குள் தான். அதனால் சிவனை அடைய வேண்டியதில்லை, அறிய வேண்டும். ஆதி சங்கரர் சொன்னார், அகம் பிரம்மாஸ்மி, நானே பரம்பொருள். இது அகம்பாவம் அல்ல, இது விழிப்பு. நீ கடவுள் என்று சொல்லவில்லை, கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறது. அதனால் அடுத்த முறை ஓம் நமச்சிவாயா என்று சொல்வாய் என்றால் வெளியில் யாரையோ அழைக்காதே, உன்னில் இருக்கும் அமைதியை எழுப்பு. ஏனெனில் சிவன் கோவிலில் இல்லை, சிவன் கல்லில் இல்லை, சிவன் உன் கண்கள் வழியாக இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்த நாள் தேடல் முடியும், அமைதி ஆரம்பிக்கும். அரஹர மகாதேவா.